அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கங்கள். திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு ஜாதகர் மேஷ ராசி மேஷ லக்னம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என கொள்வோம். அப்படி என்றால் அவர் சுக்கிர தசையை ஆரம்ப தசையாக கொண்டு செயல்பட தொடங்கும் என்பது அறிந்ததே. அதே நேரத்தில் இந்த ஜாதகத்தில் பாவ முனையின் மூல பாவ உபநட்சத்திரமாக சனி புதன் கேது ஆகிய கிரகங்களை இதுபோல 12 பாவ முனைகளுக்கும் வேறு கிரகங்கள் ஆளுமை செய்யாமல் இந்த சனி கேது புதன் ஆகிய 3 கிரகங்கள் மட்டுமே ஆளுமை செய்திருந்தால் இந்த ஜாதகருடைய திசையின் கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு ஆகிய என்று அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் முடியும் வரை தசையின் கிரகங்கள் எந்த பாவங்களையும் இயக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். இந்த தருணத்தில் ஜாதகருடைய நிலை எவ்வாறு செயல்படும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு அற்புதமான கேள்வி. அதாவது என்ன ஐயா கேட்டிருக்காருன்னா, அதாவது ஜாதகர் பிறக்கும் போது அவருக்கு பரணி நட்சத்திரத்தில் சுக்கிர தசை. ஆனால் அவருடைய ஜாதகத்தில் சனி புதன் கேது இந்த 3 கிரகம் தான் பாவ முனைக்கு உபநட்சத்திரமாக வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீதி கிரகம்லாம் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வரல. அதாவது தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக இருக்கிறதோ அந்த பாவமுனையை அந்த பாவத்திற்கு சாதகமான பலனையோ பாதகமான பலனையோ வீரியமாக செயல்படுத்தும் அப்படின்னு ஒரு விதி. அதாவது ஒரு கிரகம் பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக இருக்கணுன்ற கட்டாயம்லாம் இல்லை. உபநட்சத்திரமாக இருந்தால் அதை மட்டுமே குறிவைத்து அது தாக்கும். அதிகமான பலன் அதுதான் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நியூஸ் நீங்கள் எடுத்து டிவியில் பார்க்குறீங்கன்னா எல்லாத்துலேயும் கொரோனா வைரஸ் பற்றி தான் இருக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி தான் பாவமுனியின் உபநட்சத்திரம் மாதிரி. அது கொரோனா வைரஸுக்கு அப்புறம் என்ன ஆகுனா கொஞ்சம் வேறு சப்ஜெக்டும் ஒரு 30 நிமிஷம் வரக்கூடிய நியூஸில் ஒரு 25 நிமிஷம் கொரோனா வைரஸும் ஒரு 5 நிமிஷம் வேறு நியூஸும் போடுவாங்க. அப்போ பாருங்கள், அப்போ மற்ற இப்போ கொரோனா வைரஸ் இல்லாத நேரத்தில் அந்த 5 நிமிஷம் நியூஸ் மட்டும்தான் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் ஒரு பிளானெட்டு ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரமாக இருந்தால் அதை குறிவைத்து தாக்கும். இல்லாத போது ஜென்ரலாக வேலை செய்யாது. அப்போ ஜென்ரலாக வேலை செய்யணும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் என்னவோ உபநட்சத்திரம் என்னவோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகும். அந்த பாவத்தை குறிப்பாக ஒரு பாவத்தை குறிவைத்து தாக்காது. ஓகேங்களா? அதே நேரத்தில் நீங்கள் பாவ முனையோட உபநட்சத்திரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதே செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சந்திரனோ ஏதாவது ஒரு பாவ முனைக்கு ஸ்டார் லாடாகவும் இருக்கும் இல்லையா? ஸ்டார் லாடா நிச்சயமாக இருக்கலாம், அல்லது சப் லாடாகவும் இருக்கலாம். அதுவும் அங்கே சோர்ஸ் அப்படிங்கிற வகையில் வர்றதால மூல பாவம்ங்கிறது பாவ முனையோட உபநட்சத்திரம் மட்டும் இல்லை, பாவ முனையோட உபநட்சத்திரம், அதே மாதிரி பாவ முனையோட ஸ்டார் லாடு, இந்த 3மே முக்கியம்தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராகுன்ற கிரகம் 3-7-11 ஸ்டார் லாடாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ராகு தசையில் திருமணம் சம்பந்தமான வகையிலையோ தகவல் தொடர்பு சம்பந்தமான வகையிலையோ ஜாதகருக்கு ஏற்றமோ இறக்கமோ வரும். அதன் ரீதியான ஒரு உயர்வு, அதன் ரீதியான ஒரு தாழ்வு இந்த மாதிரி வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது சப்லாடா ஒரு பிளானட் இல்லைன்னா அது எந்தெந்த வீட்டுக்கு ஸ்டார் லாடா இருக்குது, எந்தெந்த வீட்டுக்கு சப்லாடா இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பிளானட்டு பாவமணிக்கு சப்லாடா வரலை, அதனுடைய தசை நடக்குது, அதனுடைய புத்தி நடக்குதுன்னா அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வேலை செய்யும். அது ஒரு காமனாக எல்லா பாவத்தின் மீதும் செயல்பட்டு செய்யும். அதனால் ஒரு கிரகம் தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் பாவமணிக்கு உபநட்சத்திரமாக வரலை அப்படின்னா அந்த கிரகம் வேலையே செய்யாதுன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை குறிவைத்து, அதாவது விதி வழி மதி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7வது வீட்டுக்கு சப்லாடாக இருக்கக்கூடிய கிரகம் 6-12 தொடர்பு கொண்டு அதே கிரகத்தோட தசை ஒருத்தருக்கு வந்தால் மனவாக்கி அவருக்கு சரி இருக்காது. வேறொரு கிரகத்துக்கு 4வது வீட்டு சப்லாடு 6-12 தொடர்பு கொண்டு அவருக்கு ஒரு தசா புத்தி ஓடுது அப்படின்னா அங்கே சொத்து சம்பந்தமான வகையில் கடன் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கணும். ஏற்கனவே 7வது பாவம் பாதிச்சிருந்தால் அவருக்கு மனவாக்கியில் பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே 7வது பாவம் நல்லா இருந்தால் அது மனவாக்கியில் பிரச்சனை தராது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் இங்கே அந்த சோர்ஸ் என்பது அந்த 4-6-12 சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த தசாநாதன் 4-6-12 வரும்போது 4வது பாவம் சோர்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகும், உடல் எடை கூட ஆரம்பிக்கும், உடம்புல மார்பு பகுதி லங்ஸ் சம்பந்தமான வகையில் பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி அந்த 4ஆம் பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அது சம்பந்தமான நோய், அதே நேரத்தில் அந்த பாவத்தோட புறம் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடையும்.
அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். அந்த வகையில் ஒரு பாவத்துக்கு சப்ளார்டாக எந்த பிளானட்டுமும் வரல அப்படின்னா அது பொதுத்தன்மையாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம்.